வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உயர்நிலை பாடத்திட்டத்தில் இருக்கிற 3வது துதிப்பாடல். இந்த துதிப்பாடல் அப்ப சுவாமிகள் தேவாரம் 6ஆம் திருமுறையில் பாடினது. தனித்திரு தாண்டகம். இந்த துதிப்பாடல் கேட்பதற்கே ரொம்ப ஒரு ரைமிங்கோட இனிமையாக இருக்கும். எல்லா துதிப்பாடலும் அழகு தான். ஆனால் எனக்கு பர்சனலாகவே இந்த துதிப்பாடலில் ஒரு அளவு கடந்த ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த துதிப்பாடல். அதாவது என்ன கான்செப்டில் இந்த துதிப்பாடல் அவர் சொல்லியிருப்பாருன்னா, யார் பிறக்கணும் இறக்கணும் இதையே தொழிலாக வச்சு யார் பிறந்துட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் சொல்லியிருப்பார். அதாவது துதிப்பாடலை பார்ப்போம். திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர்பழித்து துண்ணாராகில், அருநோய்கள் கெடவெண்ணீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அதாவது கேட்டப்போ உங்களுக்கு அந்த ரைமிங் மீனிங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ரைமிங் அந்த ஒரு அழகு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, யாரெல்லாம் இறக்கணும் அப்படின்னு பிறந்துட்டுருக்காங்க, திரும்ப பிறக்கணும் அப்படின்னு இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் திருநாமம் 5 எழுத்து ஓம் நம சிவாய சொல்லாமல் இருக்கிறாங்களோ, தீயை போன்ற வண்ணமுடைய சிவபெருமானோட திறமையை புகழ்ந்து பேசாமல் இருக்கிறார்களோ, ஒரு நாளுமே ஒரு போதுமே கோயிலுக்கு, அதாவது சிவத்தலங்களுக்கு செல்லாமல் இருக்கிறார்களோ, உண்பதன் முன் மலர் பறித்து துண்ணாராகில். அப்படின்னா, நாம் உணவு உட்கொள்வதற்கு முன் பகவானை வணங்கிட்டு யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ, அதாவது உணவு உண்ணது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் பகவானே கடவுளை அப்படின்னு நினைக்காம யாரெல்லாம், இது சிவனை மட்டும் அவங்க குறிப்பிடவில்லை, கடவுளை யார் அப்படி பண்ணாமல் இருக்கிறாங்களோ, ஒரு நோய் வருது, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நம சிவாய சொல்லிட்டு திருநீர் போட்டாலே அது சரியாயிடும். ஆனால் அதை நம்ம பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எங்கும் போவோம். அவருமே கூட சூளை நோய் வருது, எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க, பல மருத்துவ பண்ணுறாங்க. கடைசியில் முடியாத பட்சத்தில் சிவாய ஓம் நம சிவாய சொல்லிட்டு திருநீரை அணியம்போ என்ன ஆகுது, அவரோட சூளை நோய் காணாமல் போய்விடுகிறது. அப்போ அவர் சொல்கிறார், அதை யாரெல்லாம் இப்படி பண்ணாமல் இருக்கிறாங்களோ அழியற்றார். அவர்கள் அழியற்றார்னா அவங்களோட ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அதாவது பிறப்பாங்க இறப்பாங்க, திரும்ப பிறப்பாங்க இறப்பாங்க, மோட்சங்கிறது அடையவே மாட்டாங்க. அவங்க தான் அழியற்றார். அப்படி அழியற்றார் எதற்காக பிறக்கிறார்கள், அதாவது பிறந்தவார் ஏதோனில் எதற்காகன்னா, பெருநோய்கள் மிக நலிய பெற்று, பெருநோய்கள் பெரிய பெரிய நோய்கள் அவங்க இறக்கிறதுக்காகவே பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர்பழித்து துண்ணாராகில், அருநோய்கள் கெடவெண்ணீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே.